அனைவருக்கும் வணக்கம். மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி பிறக்க இருக்கு. அந்த சித்ரா பௌர்ணமி கிரகநிலைகளை தொடர்ந்து சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கப் போகுது, என்ன நடக்கப் போகுது, அசுப பலன்களை எப்படி சுப பலன்களாக மாற்றுவது, எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும், தொழில் வியாபாரம் நல்ல முறையில் நடக்கிறதுக்கும் அதிர்ஷ்டம் பெறறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சித்ரா பௌர்ணமி கிரக நிலைகளை தொடர்ந்து சிம்மராசிக்காரர்கள் எதிலும் வெற்றியை பெற போகிறாங்க. புதிய முயற்சிகள்லாம் சாதகமாக முடிய போகுது. வாழ்க்கை துணையோடு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒற்றுமை ஏற்பட போகுது. உங்கள் முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் முழுமையான ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியம் மற்றும் சின்ன அளவில் பாதிக்கப்பட்டாலும் கூட உடனே நிவாரணம் கிடைச்சிடுங்க. அதனால் பெரிய தொந்தரவு எதுவுமே இருக்காது. பழைய கடன்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது, கவலைப்படாதீங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. மாத முற்பகுதியில் சகோதரர்களால் ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். பிற்பகுதியில் அவர்களால் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நீங்கள் நடந்துக்கோங்க. தாய்மாமன் மூலமாக எதிர்பார்த்த காரியம் அதிக அலைச்சல் தருவதோட வீண் விரயத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்துக்கிறது கொஞ்சம் மன வருத்தத்தை தரும் விதமாக அமையும். கூடுமான வரைக்கும் அவங்கள கண்டிக்காமல் விட்டு பிடிச்சு போகிறது தான் நல்லது. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு பணிகளை குறித்த நேரத்தில் முடிகிறதோட சக ஊழியர்களுக்கு தக்க ஆலோசனை கூறி நீங்கள் உதவி செய்வீங்க. வேலை இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு மாத இறுதியில் வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க. வீட்டில் இருந்தபடியே வேலை செய்கிறவங்க அலுவலகம் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வியாபாரிகளுக்கு விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். மறைமுக தொல்லைகள்லாம் நீங்கள் போதுங்க. பங்குதாரர்கள் வியாபார அபிவிருத்திக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பணியாளர்களும் நல்லபடியாக ஒத்துழைப்பாங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை காணப்படும். அக்கம் பக்கத்தில் இருக்கும் பெண்கள் உதவிகரமாக இருப்பாங்க. கணவரோடு ஏற்பட்ட மன வருத்தங்கள்லாம் நீங்குங்க. பிள்ளைகளால் பெருமை அதிகரிக்கும் உங்களுக்கு. மேலும் ராசிநாதன் உச்சகதியில் இருக்கிறதால மாத தொடக்கமே மகிழ்ச்சியை தருவதாக அமையுங்க. அரசியல்வாதிகளுக்கு பொன்னான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை நிலவுங்க. கணவன் மனைவி இருவருக்கும் இடையே சலசலப்பு மாறி கலகலப்பு உண்டாக போகுது. சுப நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெறப் போகுது. உறவினர்களின் வருகையும் நண்பர்களின் வருகையும் வீட்டில் குதூகலத்தையும் உற்சாகத்தையும் உண்டாக்கப் போகுது. மனம் விரும்பிய வகையில் மங்கள காரியங்கள்லாம் நடக்கப் போகுது. பண வரவுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுற நிலை உண்டாகும். வெயில் காலமாக இருக்கிறதால ஏசி பொருத்தி மனைவியை மகிழ்ச்சி படுத்துவீங்க. அவர் ஆசைப்பட்ட குளிர்சாதன பெட்டி, சமையல் உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுக்க போகிறீங்க. பிள்ளைகளின் ஆசையை நிறைவேற்றி மகிழ்ச்சி படுத்த போகிறீங்க. தொழில் காரணமாக வெளிமாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை சிலருக்கு உருவாகலாம். சிலர் குடும்பத்தோடு வெளிநாடு சென்று கூட வருவாங்க. பிள்ளைகளின் படிப்பு வேலைக்காக சில முன்னேற்பாடுகள்லாம் நீங்கள் செய்வீங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்களால் சில சங்கடங்கள்லாம் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். அதனால் கவனத்தோடு நீங்கள் வேலை பார்க்குறது ரொம்ப அவசியம். சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு சுலபமாக கிடைக்காது. மாதம் பிற்பகுதியில் அரசு ஊழியர்களுக்கு கொஞ்சம் அழுத்தத்தை தரக்கூடியதாக இருக்குது. அதனால் வேலையில் கவனமாகவும் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தொழில் வியாபாரம் ரெண்டுமே ஏற்ற இறக்கம் கண்டிப்பாக இருக்கும். புதிய முயற்சிகளால் வியாபாரத்தை விரிவுபடுத்த போகிறீங்க. மறைமுக பிரச்சனைகள் எதுவும் பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தாது. இருந்தாலும் தொழில் வியாபார வரவு செலவு கணக்குகளில் அக்கறையோடு நீங்கள் இருக்கணும். இல்லறத்தை இனிதாக நடத்தி செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குகிற யோகம் உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத நன்மைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். மேலும் உங்களுக்கு திடீர் நிதி ஆதாயங்கள்லாம் கிடைக்கிறதோட வேலையில் வெற்றியும் நீங்கள் காண போகிறீங்க. பணிபுரிகிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சமூகத்தில் அந்தஸ்து உயரப்போகுது. தன்னம்பிக்கை வலுவடைய போகுது. நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைச்சாலும் கூட செலவுகளை நீங்கள் அதிகமாக சந்திக்க நேரிடும். வீட்டுக்காக சில செலவுகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். மேலும் உங்களுக்கு இந்த கிரகநிலை மாற்றமானது சராசரிய பலனை விட சிறப்பாக இருக்க போதுங்க. இந்த மாதம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கலவையான பலன்கள் தரும். தொடர்ந்து கடின உழைப்பால் விஷயங்கள் வழக்கம் போல தொடரும். இந்த மாதம் தொழில் மற்றும் வேலை ரெண்டிலுமே பெரும்பாலும் சாதகமான பலன்கள் தான் நீங்கள் காண போகிறீங்க. சிறிய தடைகள்லாம் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் இன்னும் வெற்றியை அடைவீங்க, நம்பிக்கையோடு பாடுபடுவீங்க.
சட்டம், இறையியல், தொழில்முறை கல்வி, கலை மற்றும் இலக்கியம் போன்ற துறைகளில் பயிலும் மாணவர்கள்லாம் நல்ல பலன்களை பெறுவாங்க. இந்த மாதம் கல்வியை பொறுத்த வரைக்கும் சராசரியை விட சிறந்த பலன்கள்லாம் பெறக்கூடும். மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு சராசரியை விட சிறப்பாக இருக்குங்க. அதே நேரத்தில் வீட்டு வாழ்க்கை கலவையாக இருக்கும். காதல் கிரகமான சுக்கிரன் வலுவான நிலையில் பயிற்சித்து காதல் உறவுகளில் நேர்மறையான பலன்கள்லாம் உறுதியளிப்பார். நிச்சயதார்த்தம் அல்லது திருமணம் தொடர்பான விஷயங்களிலும் நீங்கள் சாதகமான பலன்களை காணலாம். 7வது வீட்டின் அதிபதியான சனி சாதகமான பயிற்சி இல்லாத காரணத்தால் இந்த மாதம் திருமண வாழ்க்கைக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். இதன் விளைவாக பொறுமையும் புரிதலும் உள்ளவங்க எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள மாட்டாங்க. மற்றும் மற்றவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மேலும் 2ஆம் வீட்டில் சனியின் தொடர்ச்சியான செல்வாக்கு செல்வத்தை குவிக்கிறதுல சில சிரமங்களை உருவாக்கும். இருந்தாலும் ஒரு நல்ல வருமானம் உங்களை நிதி சிக்கல்களில் இருந்து பாதுகாக்க உதவும். உங்களுக்கு ஏற்கனவே உடல்நல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கிய கிரகமான சூரிய பகவான் உங்களுக்கு உதவுவார் மற்றும் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் சக பணியாளர்களிடம் முன்கோபத்தை காட்ட வேண்டாங்க. மாறா அவங்களோட நீங்கள் புன்னகையோடு போகிறது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நல்லது. மேலும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சில்லறை வியாபாரம் மற்றும் மளிகை கடை வியாபாரத்தில் ஈடுபட்டவங்களுக்கு லாபம் உயரும். கொள்முதலை நீங்கள் பெருக்குவீங்க, சேமிப்பும் கூடும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் தங்கள் வருமானத்தை பெருக்க கைத்தொழில் உங்கள் குடும்ப தேவைகளுக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால் புதிய கைத்தொழில் ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களுக்கு சினிமா மற்றும் சின்னத்திரைகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஒப்பந்தம் செய்த படங்கள்லாம் வரிசையாக ஒன்று பின்னாடி ஒன்று தொடர்ந்து முடித்து ரிலீஸ் ஆகும். மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் தங்கள் கல்வியில் அலட்சியம் காட்டாமல் இருந்தால் தான் தங்கள் நினைச்ச துறையில் உயர்ந்து வர முடியும். விடாமுயற்சி செய்பவரான மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி தரும் நாட்களாக அமைய போகுதுங்க. ஜென்ம ராசிக்குள்ள கேது சஞ்சரித்து மனசில் குழப்பமும் செயல்களில் பின்னடைவையும் ஏற்படுத்தும். அஷ்டம சனி தொழிலில் நெருக்கடி, வேலையில் பிரச்சனை, உடல்நிலையில் பாதிப்பையும் தருவார். இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கிறதால உங்கள் திறமை வெளிப்பட போகுது. செல்வாக்கும் அதிகரிக்கும். போராட்டமான நில விலகும். வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும். புதிய நம்பிக்கை பிறக்க போகுது. உங்கள் பாக்கியாதிபதி செவ்வாய் மே 10 வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால விவசாயிகள் யோசித்து செயல்படுறது நன்மை தரும். புதிய இடம் வீடு வாங்கும்போது சட்ட சிக்கல்கள் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது ரொம்ப அவசியம். மேலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கூடும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதால முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தினரை அனுசரித்து போகிறது நல்லது. வார்த்தைகளிலும் பண விவகாரங்களிலும் எச்சரிக்கை ரொம்ப அவசியங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி விருப்பம் நிறைவேறும். மேலும் நீங்கள் பரிகாரமாக தில்லைக்காளியை வழிபட வாழ்க்கையில் நன்மைகள்லாம் உண்டாகுங்க. மேலும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எங்கும் எதுலேயுமே நீங்கள் தனித்துவத்தோடு வாழ்ந்து வரும் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. மாதத்தோட முதல்ல ஜீவனாதிபதி சுக்கிரன் சஞ்சரிக்கிறதால வரவுகள் அதிகரிக்குங்க. பொருளாதார நிலை உயரும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் முடிவுக்கு வரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உருவாகும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் நிலை உயரும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவான் யாமிருக்க பயமேன்னு உங்களை பாதுகாப்பார். செல்வாக்கை உயர்த்துவார். பெரிய மனுஷர்கள் வரிசையில் உங்களை நிறுத்துவார். தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் செயல்படலாம். உங்களை செயல்பட வைப்பார். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். நண்பர்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும். கூட்டு தொழில் ஆதாயம் தரும். உங்கள் கூட பணிபுரிகிறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதால திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரும். இருந்தாலும் புத்திகாரகன் நீச்சமாக சஞ்சரிக்கிறதால நிதானமாக திட்டமிட்டு நீங்கள் செயல்படுறது நல்லது. அஷ்டமஸ்தானத்தில் உங்கள் ரோகாதிபதி சஞ்சரிக்கிறதால உடல்நிலையில் கவனமாக இருக்கிறது நல்லது. உயர் பதவியில் இருக்கிறவங்க பொறுப்போட அதிகார வரம்பை மீறாமல் செயல்படுறது அவசியம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கண்டிப்பாக உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். உயர்கல்வி கனவு பூர்த்தியாகும். பரிகாரமாக நீங்கள் மாசாணி அம்மனை வழிபட நன்மைகள் உண்டாகும். நினைத்த வேலைகள்லாம் நடந்தேறும். மேலும் உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு சிந்தித்து செயலாற்றக்கூடிய காலமாக இது இருக்குது. தைரியமாகவும் நீங்கள் செயல்படணும். ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால எதிர்பார்த்த வருமானம் வரும்.
பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். தனிப்பட்ட வேலைகள்லாம் நடந்தேறும். வெளிநாட்டு முயற்சிகள்லாம் சாதகமாக முடியும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுகூலங்கள்லாம் உங்களுக்கு உண்டாகும். உங்கள் அஷ்டமாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமான குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்பதற்கேற்ப பணவரவால் தைரியம் உங்களுக்கு ஏற்படும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். எத்தனை நெருக்கடிகள்லாம் இந்த நேரத்தில் வந்தாலும் கூட அதை நீங்கள் உங்களால் சமாளிக்க முடியும். உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலை உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும். புதிய வீட்டில் பால் காய்ச்ச போறீங்க. ஜீவனாதிபதி புதன் மாத தொடக்கத்தில் நீச்சமாக சஞ்சரித்தாலும் கூட இறுதியில் சாதகமாக சஞ்சரிக்கிறதால பணம் வர வேண்டியதெல்லாம் வந்து சேரும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். கலைஞர்களின் நிலை உயரும். தொழிலாளர்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் வரும். வயதானவர்கள் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துறது அவசியம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும். வியாபாரிகள் கொள்முதலுக்காக பணம் எடுத்து செல்லும் போது எச்சரிக்கையாக போகிறது ரொம்ப நல்லது. கணக்கு வழக்குகளை சரியாக வச்சுக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு உயர்கல்வி முயற்சி வெற்றியில் முடியுங்க. மேலும் சூரியன் சந்திரன் இரண்டும் சக்தி பெறும் நாள் சித்ரா பௌர்ணமி. கர்ம கணக்குகள்லாம் நினைவூட்டப்படும் நாள். பாவ நிவர்த்திக்கான அரிய சந்தர்ப்பம் இந்த நாளில். திருவண்ணாமலை போன்ற புண்ணிய தலங்களில் கிரிவலம் வருவதும் முருகப்பெருமானை வழிபடுறது தீர்த்த ஸ்நானம் செய்கிறதும் இவை அனைத்துமே வாழ்க்கையில் வளர்ந்து வருங்க. சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செஞ்சுட்டு சித்திரகுப்தர் படத்தை தெற்கு திசையில் வைக்கணும். பூக்களால் அலங்கரித்து சந்தன குங்குமம் வச்சு நைவேத்தியமாக பச்சரிசி வெல்லம் வேப்பம்பூ பச்சடி பல வகை சாதங்களான தேங்காய் சாதம் புளியோதரை எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் ஆகியவை படைத்து வழிபடலாம். 5 முக குத்துவிளக்கு ஏற்றி என் மனதில் உள்ள தீய எண்ணங்களை எல்லாம் நீங்கட்டும் சொல்லி நல்ல வழியில் வாழ வைங்கன்னு மனமாற வேண்டிக் கொள்ளலாம். குலதெய்வம் அம்மன் முருகன் இப்படி பெருமாள் எல்லா தெய்வ வழிபாடையுமே இந்த நாளில் மேற்கொள்ளலாம். இப்படி வழிபாடு மேற்கொள்ளும் போது உங்களுடைய கர்ம வினைகள் தீர்ந்து தீரா கடன்கள்லாம் தீர்ந்து புண்ணியங்கள் கிடைக்கும். குலதெய்வ தோஷம் நீங்கும். ஒரு சிலர் குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பும்போது விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னும் தடங்கல்கள் வந்துட்டே இருக்குது, குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளவே முடியலன்னு சொல்லுவாங்க. அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். அந்த நாளில் நீங்கள் என்ன வேண்டுதல் கடவுள்கிட்ட வச்சாலும் அதை கண்டிப்பாக நிறைவேறுங்கிறது நம்பிக்கை. மேலும் இந்த நாளில் சித்திரகுப்தரின் திருமண கோலத்தை கண்டு வழிபடும் பொழுது திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமணமாகுங்கிறதும் நம்பிக்கை. மேலும் செல்வ வளம் பெருகும். அதிர்ஷ்டம் உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.